அந்த 6ஆம் தூதன் எக்காலம் ஊதுகின்ற பொழுது என்னென்ன சம்பவங்கள் நடைபெறுகின்றன என்பதை குறித்து நாம் பார்ப்போம். ஏனென்றால் இவைகளெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களிலே சம்பவிக்க போகின்றவைகள். ஏனென்றால் பரிசுத்த வேதாகமத்திலே குறிக்கப்பட்ட ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் நிறைவேறிக் கொண்டு இருக்கின்றன. ஆகவே நாம் இவைகளெல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்வதும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எச்சரிக்கையாக நாம் வாழ்வதும் இது அவசியமான ஒரு வசனமாக காணப்படுகிறது. ஏனென்றால் நம்முடைய நித்தியத்தை நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் கழிக்க வேண்டும். பொல்லாத இந்த பாதாள வல்லமைகள் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. சத்துருடைய கிரியைகள் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. அதற்கு நாம் தேவனுடைய முத்திரையை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது 10வது வசனத்திலே தொடர்ந்து நாம் 13வது வசனத்திலே 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி, இதை கவனித்து பாருங்கள். 6வது தூதன் எக்காலத்தை அவர் ஊதின பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொன்னாலான ஒரு பீடத்தில் 4 கொம்புகள் இருந்தது. அந்த கொம்புகளிலிருந்து ஒரு சத்தம் தோன்றுகிறது. பாருங்கள், கொம்புகளிலிருந்து கூட சத்தம் உண்டாகிறது. மனுஷ கண்களால் நிச்சயமாக இவைகளை நாம் விளங்கிக் கொள்ளவே முடியாது. தேவனுடைய கண்ணை கொண்டு நாம் பார்க்கின்ற பொழுது மாத்திரமே இவைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். மற்றபடி இந்த வெளிப்படுத்தலின் ஆகமத்தை மனுஷ சிந்தனைகளை கொண்டு நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் நாம் இவைகளை நம்முடைய இருதயத்தில் வைத்து சிந்திக்கின்ற பொழுது கர்த்தர் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்த வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அந்த சத்தம், கொம்புகளிலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. 14வது வசனத்திலே, எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐபிராத்து என்னும் பெரிய நதியண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்துவிடு. அந்த சத்தம், கொம்புகளிலிருந்து எழுகிற அந்த சத்தம், தேவனுடைய பலிபீட தண்டையிலிருந்து வருகின்ற அந்த சத்தம், ஐபிராத்து நதியண்டையிலே இருக்கின்ற அந்த 4 தூதர்களையும் அவிழ்த்துவிடு என்று அது சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த சொல்லுகிறது 15வது வசனத்தில், அப்பொழுது மனுஷரில் 1/3 பங்கை கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்ற அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். அவர்கள் மனுஷர்களில் 1/3 பங்கை கொலை செய்வதற்காகவே காத்திருக்கிறவர்கள். அவர்களுக்கு அந்த சத்தம் கேட்டவுடனே 1 நாள், 1 வருடம், 1 மணி நேரம் என்று ஒரு குறிப்பிட்ட நேரம் அதற்கு கொடுக்கப்பட்டு மனுஷர்களில் 1/3 பங்கை கொலை செய்வதற்கு அவைகள் அனுப்பப்படுகின்றன. ஆகவே தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற பொழுது குதிரை சேனைகளாகிய 16வது வசனத்திலே, குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை